ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷிவ் நாடார் யூனிவர்சிட்டியோட ஒரு சின்ன கேம்பஸ் டூர் மாதிரி தான். இன்றைக்கி வந்துட்டு தம்பிக்கு ஒரு அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிறதுக்காக வந்தோம். ஸோ இந்த ஷிவ் நாடார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எஸ்எஸ்என் காலேஜ் எங்கே இருக்குன்னா, கிளம்பாக்கம் தாண்டி இருக்க ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஒரு கேம்பஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கேம்பஸ் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க, இன்டேக் போர்டு. இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே இருக்க எல்லா டீட்டெயிலுமே, இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயிலாக மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டு, ப்ளூ கலர் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இங்கே என்னென்ன இன்டேக்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலேஜில் ஒரு மெயின் என்ட்ரன்ஸ்லேயே 2 வழிகள் இருக்குது. ஒன்று என்ட்ரி போகிற மாதிரி, இன்னொன்று எக்ஸிட். ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு கேட்ஸ் இருக்குது. இதில் ஒரு நிறைய பஸ்ஸஸ், இந்த காலேஜ் பஸ்ஸஸ் இங்கே போகிறதுனால என்ட்ரன்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு 2 கேட்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரி ஒன்று, எக்ஸிட் ஒன்று அப்படின்றது. இப்போ இங்கே ஆட்டோ போகிறது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எக்ஸிட்டு. இப்போ நம்ம என்ட்ரி லெவலில் போக போகிறோம். ஸோ அதை தாண்டி இங்கே போகும்போது யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே விட மாட்டாங்க. இப்போ நாங்களே போகிறோம் அப்படின்றப்போ அட்மிஷனுக்காக தான் எங்களே விட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட செக்கப்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம யார் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே ஒரு நோட்டில் எழுதி கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளே வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஸ் போகிறதுக்கான ஒரு வழி, ஒரு மெயின் ரோட் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு காலேஜ் காம்பஸ்க்குள்ளே இப்படி தான் போக முடியும். ஸோ இது உள்ளே போகிற வழி. அதுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் எல்லாம் வெளியில் வர மாதிரி ஒரு ரோடு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒரு ரோட்டில் நீங்கள் என்ட்ரன்ஸில் போகும்போதே ஃபுல்லாக கார்டனில் வேறு லெவலில் ஆம்பியன்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் போகிற வழி எல்லாத்துலேயுமே ஒரு சைன் போர்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த மாதிரி ப்ளூ போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, எவ்ரி ஒரு 50 மீட்டர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சைன் போர்ட்ஸ் இருக்கும், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு இங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் எப்படி போகலாம், கேன்டீனுக்கு எப்படி போகலான்னு சொல்லி எல்லாமே இங்கே இருக்கும் உங்களுக்கு. கைஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, எஸ்எஸ்என் காலேஜில் இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்டு. அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் யாரெல்லாம் விளையாடி இருக்காங்கன்ட்டு தம்பி சொல்கிறாப்புல. யாரெல்லாம் விளையாடி இருக்காங்க இருங்க, கூகுள் பண்ணிக்கிறேன். பட் நம்ம இந்தியன் பிளேயர் லைக் மோஸ்ட் டெஸ்ட் விக்கெட் ஃபார் இந்தியன் டீம் ஆஃப்டர் அனில் கும்ப்ளே, ரவிச்சந்திரன் அஸ்வின். ஐயோ, have studied here and இல்லை தமிழ், நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் தமிழ் தமிழில் பேசுகிறாங்க. இங்கே தான் படித்தாங்க. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அதாவது பார்க்க போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த கிரிக்கெட் கிரவுண்டை பார்த்துட்டோன்னா இங்கே யார் எப்படி விளையாடினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு கிரேஸ் தானே. ஸோ எஸ்எஸ்என் காலேஜ் உள்ள வந்துட்டோம், எல்லோரும் இங்கே தான் படிச்சிருக்காங்க, இங்கே தான் கேம் விளையாடி அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ஸோ லெட்ஸ் see ஸோ எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா, வாங்க போய் பார்க்கலாம். இதில் தான் காமிக்குது கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக போனோன்ட்டு நம்ம அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போய் பார்ப்போம். கைஸ், ஃபைனலாக பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் இந்த கிரவுண்டு. ஸோ வர வழி எல்லாமே நல்ல ஒரு ஆம்பியன்ஸு. எஸ், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கே வேணால் உட்காரலாம், காற்றுக்காக நிழலுக்காக அப்படின்ற மாதிரி தான். ஒவ்வொரு செடியுமே ஒரு இதுவுமே நல்ல கார்டன் எல்லாமே பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா, எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேடியம். ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச்லாம் விளையாடுறாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெருசாக வச்சுருப்பாங்க ஸ்டேடியம். அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ்லாம் உட்காரதுக்காகலாம் ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே. ஸோ கிட்ட போகிறோம், கிட்ட போய் பார்க்க முடியுதான்றது பார்ப்போம். ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இல்லைன்னா காமிச்சிடலாம். பட் இருந்தது அப்படின்றப்போ இது வரைக்கும் காமிக்கிறேன் இல்லையா, இது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டெல்லாம் வெளில வச்சுருக்காங்க. அதே போல் இது பெவிலியன். கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ் உட்கார்ற மாதிரி இடம், இது எல்லாமே இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் செட்டப் தான். ஸோ இவ்வளோ பெருசாக இந்த ஒரு கேம்பஸ் அப்படின்றது இருக்குது. இந்த போர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஷிவ் நாடார் கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பரான ஒரு என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். கிட்ட போய் பார்ப்போம். இங்கே எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி ரூம்ஸ் இருக்கும். ஒன்று என்ன இருக்குது, அம்பையர்ஸ் ரூம். இன்னொன்று பிசிசிஐ அஃபிஷியல்ஸ், ஸ்கோர் ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் அப்படின்றது பிசிசிஐ அஃபிஷியல்ஸ். அவங்களுக்கும் தனியாக ஒரு ரூம் போட்டு இங்கே ஒரு கண்டெய்னர் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. அது இந்த அளவுன்னு தெரில, பட் நல்லாயிருக்கு. இங்கே தான் எஸ்எஸ்என் காலேஜோட என்ட்ரன்ஸ், அந்த கிரவுண்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ். இங்கே தான் பிளேயர்ஸ் எல்லாருமே
உள்ளே போயிட்டு ரெடி ஆகிறதுக்கான விஷயங்கள் அப்புறம் கிரிக்கெட் கிட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுலேருந்து தான் அப்படியே கிரவுண்ட் போகும். அந்த டோர் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் அப்படின்றது தெரியும். இப்போ க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு, இப்போ உள்ளே போக முடியாது. ஸோ ஜஸ்ட் பில்டிங்லேருந்து உங்களுக்கு வெளியிலேருந்து காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வெளியிலேருந்து உங்களுக்கு கிரவுண்ட் எவ்வளோ பெருசுன்றது காமிக்கிறேன். அதே போல் இங்கே யாரெல்லாம் படிச்சிருக்காங்க, யாரெல்லாம் இங்கே விளையாடி இருக்காங்க அப்படின்றதையும் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராக்டிஸ் அப்படின்றது ஒரு இடம் தனியாக இருக்குது. அதே போல் கிரவுண்டு ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லா ஒரு மிகப்பெரிய பிளேயர்ஸ் ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 50 யார்டுன்னு சொல்கிறாப்புல தம்பி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிடில் ரேஞ்ச், அது மிடில் ரேஞ்ச் கிரவுண்ட் தானே. ஸோ அதே போல் இங்கே நெட்டு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இது தனி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. இது ஆக்சுவலி யாரெல்லாம் இங்கே ஆடி இருக்காங்க ப்ரோ? கிரிக்கெட் பிளேயர் தான் ஆடி இருக்காங்க. அதுதான் யார் இப்போது யாராவது இந்தியன் பிளேயர்ஸில் இருக்காங்களா? ரவிச்சந்திரன், அஸ்வின் அவர் இங்கே தான். அப்படியா? ஓகே, வா. அப்புறம் வேறு யார்? நம்ம பிஆர் பிரதீப் ரங்கநாதன் தான் இங்கே தான் படிச்சிருக்காப்புல. பாலாஜி மோகன், அஸ்வத் மாரிமுத்து. அதுக்கு சினிமாக்கெல்லாம் அப்புறம் வருவோம். இப்போ இந்த கிரிக்கெட்டில் மட்டும் இங்கே யார் பெருசாக வந்திருக்கா இங்கே ஆடி? இந்த கிரவுண்டில் ஆடி யார் பெருசாக வந்திருக்கா? அஸ்வின், தினேஷ் கார்த்திக் நினைக்கிறேன் இருக்காரு. அவரும் இங்கே தான் படிச்சிருக்காரா? ஓகே. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இங்கே தான் விளையாடி இருக்காங்க. இங்கே விளையாடி தான் அவ்வளோ பெரிய டீமில் போயிட்டு ஆடுறாங்க இன்ன வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்என் காலேஜில் இருக்கிற ஒரு மிக பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு. ஆக்சுவலி இங்கே 2 கிரவுண்டு இருக்குன்றாங்க. இது பெரிய கிரவுண்டு. இன்னொன்று ஹாஸ்டல் கிரவுண்டு இருக்குன்றாங்க, அது சின்னது. ஸோ இப்போதைக்கு நமக்கு இங்கே தான் ரொம்ப பெரிய ஒரு மெயின் கிரவுண்டு அப்படின்றதுனால தான் இந்த ஒரு கிரவுண்டை காமிச்சிருக்கிறது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்டில் வந்துட்டு நம்ம பார்த்துருக்குது. அடுத்தது வந்து நம்ம சினிமா பற்றி இதில் பார்க்க போகிறோம். ப்ரோ, சினிமாவில் வந்துட்டு யாரெல்லாம் ப்ரோ இங்கே படிச்சிருக்காங்க? நம்ம மாரி படம் டைரக்டர் பாலாஜி மோகன் மாரி படம், மாரி 1 மாரி 2 பயங்கரமாக ஹிட்டு கொடுத்தவர். ஸோ அவரும் எப்படி அதெல்லாம் தான் எடுத்திருக்காரு. காதலிக்கு சொதப்போது அந்த படம் யார் அவர் பேர் யாருன்னு சித்தார்த் அண்ணன் தானே நடிச்சது. அமலா பாலும் நடிச்சது. ஸோ அதில் வர காலேஜ் சீன்ஸும் இங்கே தானா? மேபி இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் படித்த காலேஜ்லேயே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அதில் பர்மிஷன் கொடுக்குறது தெரியும். ஓ அப்படியா? ஓகே. அப்புறம் நம்ம இந்த டிராகன் படம் அஸ்வத் மாரிமுத்து அப்புறம் STR 51 டைரக்ட் பண்றதுல. ஆமா. ஸோ அஸ்வத் மாரிமுத்து அந்த கார்த்திக் ஒரிஜினாலிட்டி கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்தது. ஆமா, அதெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காப்ல. ஸோ இங்கே எடுத்தது தான் இன்னைக்கு பயங்கர அது ஒரு ட்ரெண்டாக இருக்குல்ல, கார்த்திக் ஒரிஜினாலிட்டி அப்படின்னு அந்த ஷார்ட் ஃபிலிம். அர்ஷினி அவருக்கு தான் படிச்சிருக்காரு. ஓகே. ஸோ வேற யாரு? அப்போ இவர் அஸ்வத் மாரிமுத்து பண்ணியிருக்காருன்னா அப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதனும் இங்கே தான் படிச்சிருக்காரு. அவரு இங்கே தான் படிச்சிருக்காப்ல. அப்போ இங்க கிரிக்கெட் உலகமும் தமிழ் சினிமா உலகமும் இங்க தான் பாதி பேர் படிச்சிருக்காங்க. நிறைய பொலிட்டிஷியன்ஸும் இங்க படிச்சு வெளில வந்திருக்காங்க. சக்சஸ்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸ் நம்ம சொல்ல விரும்பல, சேனலோட சேஃப்டி கன்சர்ன்ஸ்னால. ஓகே, நலம் கருதி நான் சொல்றது முக்கியம் இல்லடா, ஆனா நான் சொன்னா உன் சேனல் போயிடும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. நம்ம நல்லா அக்கறை வச்சிருக்காரு. ஸோ பொலிட்டீஷியன்ஸ் இங்கே படிச்சிருக்காங்க. அதே போல் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்துட்டு இங்கே தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கிரிக்கெட் விளையாடி இன்னைக்கு இந்தியா டீம்ஸில் வந்துட்டு ஒரு முக்கியமான பிளேயர்ஸாக இருக்கிறவங்களும் இங்கே தான் படிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்ல போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம டிராகன் இப்போ நம்ம வந்து லயோலா காலேஜ் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து நம்ம செலிபிரிட்டிஸ்க்குலாம் ஃபேமஸ். அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ், ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டர், ஆக்டர், இது வந்து பேர் போன காலேஜாக இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு 2 காலேஜ் கம்மி தான் எடுத்தீங்கன்னா ஒன்று VIT சொல்லலாம். ஓகே, அதில் கூட அவ்வளோவா இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு லயோலா அண்ட் SSNல தான் நிறைய ஒரு செலிபிரிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம மீட் பண்ணி. ஸோ லயோலா அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணும்போது இங்கே நிறைய பேர் அதுக்கு அடுத்து இந்த SSN காலேஜில் தான் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ லயோலா எப்படி சூர்யா, விஜய் அந்த டைம் அந்த மாதிரினா இப்போ இவங்க வந்து கொஞ்சம் இப்போ அடுத்த வர ஜெனரேஷன் ஒரு அஸ்வின், ஒரு PR இருக்கட்டும், ஒரு டைரக்டர். ஸோ முந்தின ஜென்ரேஷனாக லயோலா எப்படி ஒரு ஃபேமஸாக இருந்ததோ சினிமா உலகத்துக்கும் அந்த இது செலிபிரிட்டிஸ்க்காக, ஸோ அடுத்த இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் SSN காலேஜ்லாம் அப்படின்றது சொல்லுங்க. அப்போ பயங்கரமான ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற SSN. பட் அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்க அந்த அஸ்வத் மாரிமுத்து டிராகன் படம் எடுத்தவர், அதுக்கப்புறமா கோமாளி படம் எடுத்த பிரதீப் ரங்கநாதன் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. பட் அந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே இங்கே நம்ம பார்க்க முடியுமா? இங்கே ஏதாச்சும் இருக்குங்களா? எனக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு அவர் வரும் ஒரு 1.5 மணி நேரத்தில் வேலூர்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போவார். ஆமா, அந்த டவர் கிளாக் சீன் அதான் டிராகன் படத்தில் சொல்றது. டிராகன் அந்த ஓவர் நைட்ல வந்துட்டு கார் வேகமா ஓடிட்டு வந்து சென்னைக்கு வருவாரு காலேஜ்ல இருந்து. ஸோ அப்போ வந்து அந்த காலேஜ் கோயம்புத்தூர் அந்த மதுரை அந்த சைடு இல்ல, இங்கதான்
தாங்க நம்ம எஸ்எஸ்என் தாங்க காட்டுறாங்களா. இதைத்தான் ஏமாத்திட்டாங்களே படத்தை பார்த்ததும். சரி நான் வேணாமோ சரி வேற ஏதோ ஒரு ஊருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அப்போ அந்த சீன்ஸ் எல்லாமே இங்க இருக்குங்களா? அது அந்த மாதிரி இருக்கு, நம்ம பாப்போம். சரி, அப்போ நம்ம வந்துட்டு படத்துல எது எதெல்லாம் சென்னையில இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாம் சென்னையில தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்ன சீன்ஸ்லாம் டிராகன்ஸ்ல வந்திருக்கு அப்படின்றது 1 by 1 பார்ப்போம் வாங்க. அதே போல கார்த்திக் ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்ல போற அந்த ஒரு சீன் எடுத்த அந்த பார்க் மாதிரியான ஒரு சீன் இருக்குல்ல, அதுவுமே அது எங்க இருக்குன்றது நம்ம இப்ப பார்த்துக்கலாம். ஜீவா படத்துல இருக்கிற அந்த சீன்ஸும் சரி, என்னை நோக்கி பாயும் தோட்டா, ஸோ அதெல்லாமே ஒரு ஃபெமிலியரா ஒரு ரவுண்ட் அபவுட் சீன் ஒன்று இருக்கும். ஓகே, அதெல்லாமே இங்க தான் எடுத்திருக்காங்க. அந்த பார்க்கு கண்டது கலர் கலர் பூ பார்க்கெட் ரவுண்டா இருக்குமே பார்க்கு மாதிரி செட்டப், அது எல்லாமே சரி வாங்க அது என்னன்றது நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்க்கும்போது வந்துட்டு இந்த ஹோல் காலேஜோட கேம்பஸோட மொத்த மேப்புமே இங்கே தான் இருக்குது. அதில் ஒரு யூஆர் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே இருக்கிற இடம். ஸோ இது வந்துட்டு எங்கே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி இதுலேருந்தே நம்ம பார்த்துலாம். மொத்த மேப்புமே இருக்குது. காலேஜ் கேம்பஸ் முழுக்கவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 ஏக்கர் சொல்கிறாங்க. ஃபைனலி வந்தாச்சுங்க. ஸோ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த படத்தெல்லாம் காமிக்கிற அந்த பார்க் செட்டப் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இது வந்ததுமே வெல்கம் பண்ணியிருக்காங்க நம்மளை. வெல்கம் டு எஸ்எஸ்என் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் போர்டில் நம்மளை வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சி அப்படியே நம்ம உள்ளே போகும்போது நம்ம நிறைய படத்தில் இதெல்லாம் வந்துட்டு சரி வேறு ஏதோ ஒரு இடம் வேறு எங்கேயோ ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிருப்போம். பட் அப்படி இல்லைங்க. இது எஸ்எஸ்என் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட பார்க்கில் தான் படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வடிவத்தில் இந்த ஒரு பார்க் அமைச்சிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆஃப்டர் த கிளாஸ்க்கு அப்புறமா ஒரு சில் பண்ணுற ஒரு இடமா வந்துட்டு இது மேக் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க் செட்டப்புங்க. நினச்சி பார்க்காத அளவுக்கு நீங்கள் படத்துலையாவது பாதியாக தான் பார்த்துருப்பீங்க. பட் நேரில் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்டில் இந்த ஒரு பார்க் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட 250 ஏக்கர் சொல்கிறாங்க. கேளம்பாக்கம் அடுத்து ஒரு 250 ஏக்கர் மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பஸ். இந்த கேம்பஸ் நம்ம விளாக் எடுக்கணும்னாலே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2-3 நாளாவது கண்டினியூஸாக தேவைப்படும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அட்மிஷன் வாங்க போகிற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல உள்ளே விடுவாங்களான்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் கேமரா எடுத்துகிட்டு போகிறேன். இன்கேஸ் அவங்க வேணாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ போயிட்டு அட்மிஷன்லாம் என்ன விஷயன்றது கேட்கலாம். சாரி கைஸ், நம்ம நினச்ச மாதிரி ரெஸ்ட்ரிக்டடான ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே நம்ம வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. பட் எல்லா அட்மிஷன் ஃபீஸ் எல்லாத்தையுமே பேசிவிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ வெளியில் வந்ததுமே இதில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கேன்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அந்த பார்க்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அதுக்கப்புறமா அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கேன்டீன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அடுத்தது நம்ம அந்த கிளாக் டவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. அப்படியே எக்ஸாக்டாக இருக்குது. ஆக்சுவலி எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னாக்கா முன்ன சொன்ன மாதிரி தம்பிக்கு அட்மிஷன் ஃபார்ம் வாங்கலான்னு வந்தேன். ஸோ வரும்போது பார்த்தா எல்லாம் சினிமா ஸ்பாட்டாகவே இருக்குது. நம்ம சினிமாவில் பார்த்த எல்லா ஸ்பாட்டும் இங்கேயே அப்படியே இருக்குது. ஸோ அதனால் அப்படியே உங்களுக்கும் ஒரு வாட்டி காமிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது எங்கே இருக்குன்னு தெரியாது. பட் இது ஃபுல்லாகவே சிவ்நாடார் அப்படின்னு சொல்ல போகிற எஸ்எஸ்என் காலேஜோட கேம்பஸ்ஸு. ஸோ அதுதான் இங்கே எல்லாமே இருக்குது. காய்ஸ் ஃபைனலாக நம்ம சொன்ன மாதிரி இந்த வால் கிளாக் டவர் எங்கே இருக்குதுன்றது தெரியுதுங்களா உங்களுக்கு? இது என்னன்னாக்கா இந்த டிராகன் படத்தில் அதை ஓவர் நைட்டில் சென்னை, அதாவது கோயம்புத்தூரும் மதுரை, அங்கேருந்து ஓவர் நைட்டில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போவார்ல, இங்கேருந்து அந்த கேக் வெட்டுற சீன் ஒன்று வரும் ஹர்ஷத் ஜூனியர் டிராகன் கூட. ஸோ அந்த ஒரு இடம் தான் இந்த ஒரு இடம். இங்கேருந்து தான் அந்த ஒரு சீன் எடுக்கப்பட்டது. இந்த இடம் ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏதோ அவுட்டர் சிட்டியில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப தூரமாக அந்த படத்தில் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா சென்னையிலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த காலேஜே இருக்குது, எஸ்எஸ்என் காலேஜ். இங்கேருந்து அப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் போகணுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 2 hours போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து தான் அந்த படம் ஏதோ ஒரு ஊரில் இருந்து சென்னைக்கு ஓவர் நைட்டில் வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயும் சில படம் நிறைய எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நிறைய நீங்கள் சினிமாவில் பார்க்குற இடம் எல்லாமே இந்த மாதிரி காலேஜ் இன்ஸ்டிடியூட்லேயும் அதே போல் சென்னையில் தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்என் காலேஜில் நீங்கள் பார்த்தது எல்லாமே மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே அந்த கிரிக்கெட் இங்கே தான் இருக்குது. அதே போல் அந்த நீங்கள் சினிமாவில் பார்க்குற அந்த நீ தான் என்னது ஜிவிஎம் படத்தில் வந்தது நீ தானே என் பொண்ணு வசந்தம் வந்து அந்த ஒரு சீனை கார்த்திக் ஓஜானத்தில் வந்து அந்த பார்க் எல்லாமே இந்த காலேஜ் தான். அதே போல் அந்த வால் கிளாக் டவர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எஸ்எஸ்என் காலேஜ் தான். எதுவுமே வந்துட்டு சென்னை விட்டு வெளியில் போகணும் கான்செப்டே கிடையாது. எல்லாமே சென்னைக்குள்ளே தான் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் இதோட இந்த vlog முடிஞ்சிச்சு. ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ ஓகே வட்டாமாமே டுர்